வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி வீடியோவாக தான் இருக்க போகுது. சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ரைட். அப்போ இந்த வீடியோ எப்படி மேக் பண்ண போகிறோம்னு சொன்னால் நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து ரைட், வீட்டுக்குள்ளே நம்மளோட தம்பி வந்து இருக்கிறான் ரைட். நம்மளோட தம்பிக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுக்க போகிறோம். வாங்கி தர மாட்டாங்களா? நமக்கு அங்கே வாங்கி தருவாங்க. அது சரி. அவன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் இல்லையா? இருந்துச்சு, அது இப்போ போயிட்டு முதல்ல இருந்து என்ன காரணம் விட்டுட்டு போனேன்? அது சும்மா பிரச்சனை வந்து சொல்லணும் என்ன காரில் பற்றி. யார் வாங்கி தந்து? கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி தரனா 2000 ரூபாய் ஷூ. அந்த புள்ள பிராண்டட் ஷூல வாங்கி கொடுக்கு. பிராண்டட் ஷூ வந்து வாங்கி கொடுத்த புள்ள விட்டுட்டு போயிட்டா யோசிச்சு பாருடா. இல்ல அது கொடுக்குற சரியில்லானே. இந்த இதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. எனக்கா? ஓ உங்களுக்கு தான். சும்மா விளையாடுறீங்க நீங்க. இது உனக்கு தான்டா. உனக்கு வந்து ஜெர்மன்ல இருந்து இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து உனக்கு வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னவன். நான் நம்பவே மாட்டேன். உனக்கு தான் வந்திருக்கு. சந்தோஷமா வந்து ஓபன் பண்ணி பாருனே. எனக்கு இந்த ஷூ வாங்கி தந்த அம்மா யாருன்றே தெரியா. நான் பார்த்ததும் இல்லை, ஒரு நாளும் காய்ச்சதும் இல்லை. நான் அம்மா அண்ணோட மட்டும் தான் காய்க்கிறேன், என்னோட ஒரு நாளும் காய்ச்சதும் இல்லை. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஷூ வாங்கி தந்திக்கா, பிராண்டட் ஷூ. ஒரு நாள் பிராண்டட் ஷூ பாய்ச்சதே இல்லை. சரி, நம்ம பாட்டாவும் மறந்து போயிரு. அண்ணா மட்டும் ஷூ போட்டு வருவாரு. எனக்கு பொறாமையா இருக்கு உனக்கு. நான் மட்டும் பாட்டா, அண்ணா மட்டும் ஷூ போட்டு வாரு. ஒரு அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அண்ணா ஷூ வாங்கினவர். ஒரு நமக்கும் வாங்கி தர மாட்டேரோ ஷூ. நானும் யோசிச்சு இருந்தேன். நான் பிறகு பார்த்தா கடவுள் வந்து இறங்கின அந்த அம்மா எனக்கு ஷூ வாங்கி அனுப்பியிருக்காவோ. இதுக்கு தானே எண்ணெயை போட்டு பார்த்து வாங்க சொன்னேன். நீங்க போட்டு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து வீடியோ வந்து எங்களுக்கு வந்து போடையெல்லாம் போயிட்டு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றனால நாங்கள் சர்ச்சுக்கு அப்படி போய் நீ வந்து வீட்டாக்களோட வந்து கூடுதலாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண காரணத்தினால நேற்று வந்து வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ணிடலாம் போயிட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி வீடியோவாக தான் இருக்க போகுது. சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி ரைட். அப்போ இந்த வீடியோ எப்படி மேக் பண்ண போகிறோன்னு சொன்னால் நம்மளோட வீட்டுக்குள்ளே வந்து ரைட், வீட்டுக்குள்ளே நம்மளோட தம்பி வந்து இருக்கிறான் ரைட். நம்மளோட தம்பிக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு ஷூ ஒன்று வாங்கி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இப்போ நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு விளங்க. நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து விலை உயர்ந்த ஷூ ஒன்று வந்து வாங்கி தந்தவன்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து கூடுதலாக ட்ராவலிங் செய்கிறனால பாட்டா போட்டுட்டு போவாங்க மகன், நீங்கள் வந்து ஷூ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷூ ஒன்று வேண்டி போட்டு போங்கன்னு சொல்லி ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் ஷூ ஒன்று வாங்குங்க என்று சொல்லி எனக்கு வந்து காசு வந்து போட்டிருந்தவங்க. அதே போல் இந்த வீடியோவில் நம்மளோட தம்பிக்கு வந்து ஷூ வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி தம்பிக்கு வந்து காசு எனக்கு இன்றைக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ இந்த வீடியோ எப்படி நான் இப்போ செய்ய போகிறேன்னு சொன்னால் தம்பிகிட்ட என்னென்னா சொல்லலை, உங்களுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கு, உங்களுக்கு ஷூ வந்து வாங்கி கொடுங்க என்று சொல்லி ஜெர்மனியில் இருக்கிற அம்மா சொன்னவன்னு சொல்லி தம்பிகிட்ட ஒன்றுமே நான் சொல்லலை. சரியா? தம்பிக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து இது இருக்கட்டும்னே, ஒரு சர்ப்ரைஸாகவே இதை வந்து வேண்டி கொடுக்கணும் என்று சொல்லி நான் இப்போ தம்பி இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறேன், நம்ம வெளியால் வீடியோ செய்கிறேன். தம்பியை நீ வந்து கூப்பிட போகிறேன், கூப்பிட்டுட்டு சொல்ல போகிறேன் எங்களோட இந்த ஸ்டனா சர்ப்ரைஸ் டெலிவரியில் வந்து இன்றைக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ஸோ வந்து உங்களை மாதிரி ஒரு பொடியன், சரியா, உங்களோட வயசில் இருக்கிற ஒரு போய் ஒரு ஆளுக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கணும். ஸோ நீங்களும் வாங்க, 2 பேரும் போயிட்டு ஷூ வந்து வாங்குவோம்னு சொல்லி. இப்போ தம்பியோட சைஸில் ஒரு ஆள் வந்து இருப்பேர், தம்பியோட வயசில் ஒரு ஆட்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் தம்பிக்கு அதை போட்டு பார்த்து ஓகே இவருக்கு வந்து ஃபிட் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறேனே. அதே போல் வந்து இந்த ஷூவையும் வந்து தம்பிக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன் ரைட். போட்டு தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு போமெண்டா அந்த ஷூவை வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடியை வந்து தம்பிகிட்ட வந்து சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து கிஃப்டாக வந்து உங்களுக்கு வாங்கி கொடுங்க என்று சொல்லி சொன்னவங்கன்னு சொல்ல போகிறேன். அந்த டைம் வந்து தம்பியோட முகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு ரியாக்ஷன், தம்பி எப்படி சந்தோஷப்படுறான் என்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக காட்ட போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து செய்கிறேன் ரைட். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். யாராவது இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாண்ணா வாங்கம்மா. எங்க என்னண்ணா வாங்கம்மா.
இது என்னன்னு சொன்னா சரி நம்ம இப்போ ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கனகாலமாக வாங்க எடுத்துட்டோம். இப்போ நம்ம கனகாலமாக வந்து என்னடா சிவடுதுங்களா இப்போ நம்ம கனகாலமாக வந்து நம்மளோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஆர்டர்ஸ் வந்து இதில் போடலையே பேட்டி பாய்ஸில் ஃபுல்லாக வந்து நாங்கள் என்ன போடுறோம் ஹெல்பிங் சும்மா ஃபன் பிளாக் எல்லாம் போட்டுருக்கோம். அதில் தான் போடுறோம் சரியா. அப்போ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கிறோம் அப்படி இப்படின்னு தெரியும். அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு எனக்கு சரியா. அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ 21 வயசு. 21 வயசு ஒரு போய் ஒரு ஆளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் சரியா. கல்முனையை கொண்டு போயிட்டு நாங்கள் கொண்டுட்டு கொடுக்கணும். அப்போ அவருக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கணும் கடையில் சரி. அப்போ அவர் வந்து கூடுதலாக வந்து இந்த வாக்கிங்லாம் போயிடும். அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி ஷூ ஒன்று வாங்கணும். அப்போ அந்த ஷூவை வாங்கிட்டு அவருக்கு ஒன்று டெலிவரி பண்ணிட்டு வருவோம். அதை ஒரு வீடியோ வந்து நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக எடுப்போம் சரியா. எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். எங்கே வாங்கலாம் ஷூ? நல்ல பிராண்ட் டிஎஸ்சியில் இருக்குல்ல. அதான் நான் அந்த போன முறை வாங்கினேன் கடை வேற கடையில் இல்லையா நல்ல பிராண்டு அது மட்டும் தான் இருக்குண்ணே. அப்படி இதோட பிராண்டட்னா நம்ம கொழும்பு போகணும். இங்கே இல்லை வேற கடையில். ரைட். அதே போல் வந்து இப்போ தம்பி சொல்கிறது சரியானே. மட்டக்களப்பில் ஷூ வந்து ஒரு பிராண்டடாக வந்து விலை கூடின ஷூ வந்து நல்ல ஷூ வந்து வாங்கணும் டிஎஸ்ஐக்கு தான் போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொழும்புல போகணும். கொழும்புலேக்கு வச்சமான கடைகள் இருக்குண்ணே. அங்கே நிறைய கடைகள் இருக்குது சரி. அப்படியே வாங்க நாங்கள் டிஎஸ்ஐக்கு போயிட்டு ஷூவை வந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம இப்போ கல்முனையும் போகணும்ண்ணே. டைமும் இல்லைடாப்பா 2:17 டக்குன்னு விழிக்கணும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சரி வலிக்கிடுமா அப்படியே நான் போக்குள்ள இந்த மத்தியான வெயிலுக்குள்ளேயா என்ன செய்யற தம்பி சொல்ற சரியா. நீங்க பாருங்க வெயில் வந்து அடிக்கி ஊத்துது ஒன்றும் செய்யலாது. நம்ம பைக்ல வந்து வலிக்கிட போறோம். டைம் வந்து 2:17. சரி ஓகே டக்குனு வா பாட்டா படுத்து வந்தீங்களா? சரி ஓகே. இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிக்கிட்டோம். இப்போ போக போகிறோம். இப்போ தம்பி என்ன பகுதின்னு சொன்னால் சரிண்ணா இப்போ ஷூயும் வந்து வாங்கிட்டு சரிண்ணா கேஎஃப்சி வாங்கிட்டு கேஎஃப்சியா ஒரே கேஎஃப்சி தான். கேஎஃப்சி என்ன இல்லை நம்மளோட மக்களுக்கு கேஎஃப்சி தான் பிடிக்குது. கேஎஃப்சிக்கு வாங்கிட்டு பிட்சா வாங்கிட்டு போகணும். சரிங்க. ஆனால் என்ன பகுதி இப்போ நம்ம போகிறோம் தானே கல்முனைக்கு போகணும். இப்போ அந்த பொடியன் இருக்கான் தானே அந்த பொடியனுக்கு நான் தங்கமே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் அனுப்புகிறாள். கேர்ள் ஃப்ரெண்டா? ஓ என்ன சொல்றீங்க? ஓ 21 வயசு சரியா? 21 வயசு 2 வயசா? ஓ நமக்கெல்லாம் அப்படி ஒரு புள்ளே இல்லை. என்ன சொல்ல யாரோடைய காய்ச்சி இருப்பா ஸ்டேட்டஸ் நமக்கெல்லாம் அப்படி வாங்கி தர மாட்டாங்கப்பா. யாரும் வாங்கி தர மாட்டாங்களா? வாங்கி தர மாட்டாங்களா? நமக்கு அங்கே வாங்கி தருவாங்க. அது சரி. அவன் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் இல்லையா? இருந்துச்சு அது இப்போ போயிட்டு முதல்ல இருந்து என்ன காரணம் விட்டுட்டு போனேன்? அது சும்மா பிரச்சனை வந்தது. சொல்லணும் என்ன காரில் பற்றி சின்ன பிரச்சனை வந்து என்ன கதைக்கலையா? காய்க்கல டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிமிஷம் ஹாய்க்க மாட்டேன் விலங்கலே. ஒருத்தர் நிமிஷம் ஹாய்க்க மாட்டேன். நீங்க ஒருத்தர் கதைக்க மாட்டீங்கன்னு. ரைட். தம்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூட வந்து கதைக்க மாட்டார் சரியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தம்பியை நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் கொடுத்து சரியா நம்மளோட ஃபேமுக்கு கூட்டிட்டு வரோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நல்ல தம்பி கதைக்க தொடங்கிடுவான். இப்ப கதையை பிடிச்சி பழகி வரான் நானே. சரி தம்பி இவன் விஷயத்துக்கு ஒரு என்னண்டா இப்போ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு வந்து கிஃப்ட் வந்து அனுப்புறாங்க சரியா. நம்ம இப்போ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போயிட்டு கொடுப்போம் சரியா. கொடுத்து வச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் விலங்குல கொடுத்து வச்ச கேர்ள். சரிடா விடு 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 ஏதோ என்ன நமக்கு வாங்கி தர ஷூ 2000 2000 3000 இல்ல யார் வாங்கி தந்து? கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி தரனா 2000 ஷூ. அந்த புள்ள பிராண்டட் ஷூல வாங்கி கொடுக்குது. பிராண்டட் ஷூ வந்து வாங்கி கொடுத்த புள்ள விட்டுட்டு போயிட்டா யோசிச்சு பாருடா. இல்ல அவன் விட்டுட்டு போயிட்டான்டா. வீட்டை வந்து நிக்கிறோமா காசு தாண்டே உனக்கு பிராண்டட் ஷூ வாங்கி தந்து நீ லவ் நான் விட்டுட்டு போனடா என்ன நிலைமைனே. ரைட். அப்ப இந்த தம்பிக்கு வந்து இப்படி ஒரு பிராண்டட் ஷூ வந்து யாரும் வாங்கி தரல. ஏற்கனவே வீட்டை 2 ஷூ கிழிஞ்சு கிடக்கா. அப்ப அதுதான் அன்றைக்கு நான் ட்ரிங்கோக்கு வந்து நம்ம போவோம்னு சொன்னான். ட்ரிங்கோக்கு போவோம்னு சொல்ல நீங்க பாட்டா போட்டு வந்தாதானே அது 2000 ஷூ மார்க்கெட் வெளியே விற்பாங்க அந்த சந்தி கடையில். ஓ அந்த ஷூ 2000 உண்மையாடா? அது சரி. நமக்குலாம் பிராண்டட் ஷூ வாங்கி தருப்பாங்க. பிராண்டட் ஷூ ஒரிஜினல் ஷூ உண்டு. அது என்னண்டாடா அந்த காசு
விலை கூட அந்த பிராண்டட் ஷூ இருக்கு தானே, ஆமாண்ணா. அதுல விசேஷம் என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப 2000 3000 ஷூ இருக்கு, அதே போல வந்து 8000 9000 10,000 ரூபாய்க்கு ஷூ இருக்கு. அது இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல காசு வித்தியாசம் இருக்கு. ஆனா என்ன அதுல ஏன் அது காசு கூடாது? நல்லா பாய்க்கும். ஓகே. அப்புறம் அங்கே மழை வழியை போட்டுக்கிறோம், தண்ணி உள்ளுக்கு வராது. 2000 ஷூ தண்ணி உடனே ஏறிடும் உள்ளுக்கு ஏறி. சாஃப்டா இருக்கு நடக்கிறது. நடக்கிறது சாஃப்டா இருக்குண்ணே. சரி நான் சொன்னேன் 2000 ஷூ ஜம்ப் பண்ணி பாஞ்சு பாஞ்சு போற மாதிரி. எவ்வளவு ஷூ? 2000 ஷூ அதுல எப்படி இருக்கு? ஜம்ப் பண்ணி நடக்கிற மாதிரி. ஜம்ப் பண்ணி நடக்கிற மாதிரி இருக்குல்ல. ரைட். அந்த சோஃபா சீட்ல இருக்குமே, குஷன் சீட்ல, அதே மாதிரி இருக்குல்ல. ஸ்ப்ரிங் மாதிரி தூக்கி. சரி ஓகே. அப்ப பாருங்க அந்த பொடி எனக்கு வந்து அந்த ஷூ வந்து இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறாங்கண்ணே. அப்ப நம்ம இப்ப சாமான் வாங்கி எடுத்துட்டு இப்ப எத்தனை மணி அங்க போய் சேருவோம்? பைக்ல வேணா அப்படி ஒரு 1 hour ஆகும். ஒரு மணி நேரம் போகணும். நம்மளோட பைக் கண்டிஷன் அப்படியே உண்டாப்பா. முன்னுக்கு வர படாஸ் சத்தம் கேக்குது இந்த கடவுளே. சரி அப்படியே கொஞ்சம் மங்கள முன் பக்கத்தை காட்டுவோம்னே ஆக்களுக்கு. அப்படியே காட்டு பாருங்க. இதுதான் நீங்கள் மட்டக்களப்புனே ஏரியா. இதுக்கு என்ன இடம் சொல்ற பேர்? இது புகையிரத நிலைய வீதி. புகையிரத நிலைய வீதி. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரோடு என்ன அதுல இந்த அழி இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. ரைட். இந்த ஏரியாவை தான் நாங்க வந்து ஒரே வந்து உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கோம்னே. அப்படி நீட்டு போனா இந்த வீடு, அப்படி நீட்டு போனா உங்களோட வீடு. உங்களோட வீடை வந்து நாங்க இப்போ ஒரு 2-3 நாளைக்கு, 2-3 நாள் இல்ல, இப்போ 2 மாசத்துக்கு முதல் போட்டுட்டோம். 1 மாதத்துக்கு உங்களோட வீடு இருக்கிற இடத்த. சரி ஓகே. இங்க நைக்கி ஷோரூம் இல்லையா தம்பி? நைக்கி நைக் ஷூ இல்ல, ஷோரூம் இல்ல. அதுக்கு வாங்குற கொழும்பு போகணும். கொழும்பு ஆகும். இங்கே வாங்குற டிஎஸ்ஐ மாதிரி தான் பிராண்ட். டிஎஸ்ஐல. சரி ஓகே. அப்படியே வந்து நம்ம இனி போற வழியில வந்து என்னென்ன விஷயங்கள் வருதுன்றதை வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ வந்து எடுத்து அதை வந்து உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். அப்படியே கடைக்கு வந்து போயிட்டு அப்படியே வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்றேன். ரைட் மாதிரி வரும். ஏய் தம்பி, இது என்ன நாள்? ஹட்டாது. அது எப்படி கடை வந்துருக்கு? சில கடையில் வந்துருக்கு. சில கடையில் வந்துருக்கு. போய் பார்த்தா சரி. அங்க அந்த திறந்துருக்கேன் அந்த அக்கா வாரா ஒளியால. ரைட். அப்படியே புரோய் புடி அப்படி போய் சேர்ந்துக்கோ. அறுத்தாருன்னு சொல்லி தெரியும். நான் கடையை பார்க்கதானே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அறுத்தாரு இல்லடா அப்பந்தி. சாமான் வந்து இறங்குதா சரி. அவனே காய்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் தம்பியும் வந்து போனோம் கடைக்கு வந்து போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு எப்படி சொல்ற, ஒரு அரைவாசி வந்து திறந்த மாதிரி வந்து இருக்கு. திறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் முன்னுக்கு வந்து போனேன், மேனேஜர் தான் இருந்தாங்க. மேனேஜர்கிட்ட கேட்டேன் இப்படி வந்து ஒரு ஷூ வந்து வாங்கணும் அவசரம்னு சொல்ல. அப்போ அவங்க சொன்னாங்க என்னென்னா எல்லாமே சிஸ்டம் என்னனால வந்து
சிஸ்டத்தை ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுமா. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டிக்குலர் டவுன் ஃபுல்லாகவே வந்து அறுத்தால் அப்போ என்ன செய்கிறேன் இந்த கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை குடிக்கல ஒரு நிலைமை தான் வரப்போகுது. பிட்சாவும் பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பிட்சாவும் பூட்டி இருக்கும், கேஎஃப்சியும் வந்து பூட்டி இருப்பாங்க. என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியலை. இன்னொரு பிராண்டட் ஷூ கடை வந்து இருக்குது. அது வந்து தனியாக ஷூ வந்து விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 இடங்களையும் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கு எப்படியும் வாங்கணும்ன்றதுதான் என் விருப்பம். டெலிவரி கட்டாயம் கொடுக்கணும், அந்த பிரச்சனை இருக்கு. வேற எங்க போகலாம்? டவுனுக்கு வேற அங்கே பார்க்கணும், பாலத்தை தாண்டி தான் போய் பார்க்கணும். இல்லாட்டி காத்தாங்குடி சேர்த்து. சரி, இதை பிடிங்க, நம்ம வேற எங்க ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். ரைட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பளி வந்து குடிக்க போகிறேன். சரி, கடனாளைக்கு பிறகு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் சாமா வாங்கிட்டா. தம்பளி நானும் தம்பியும் குடிச்சிட்டேனே, குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். அங்கே நம்ம போகிற இடம் தூர அடிக்கிற சூட்டுக்கு இதுதான் சாமா நானே. அடிக்கிறதை ஊற்று பா தொண்டை கிண்டெல்லாம் கட்டி நேத்து சரியான வெயில்றாப்பா. வெயில்ல வந்து ஏலாம போய் எனக்கும் நம்பிக்கை வந்தேனே, தொண்டை எல்லாம் வந்து கூழ் குடிச்சாலே. நேத்து கூழ் குடிச்சேனே, இதுக்கு வந்து கூழ் தான் போட்டிருக்காங்க. ஆனா இந்த வெக்கைக்கு வந்து இப்படியான சாமம் தான் சரி. சரி, மைக்கு இங்க அடிக்கண்டா. ஓகே, இப்போ மட்டக்களப்புல வந்து டிஎஸ்ஏ வந்து பூட்டின காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலாக வந்து நானும் தம்பியும் வந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்து டிஎஸ்ஐ வந்து ஏறாவூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கண்ணே. ஏறாவூரில் கத்தால் வந்து செய்யலையா? அறுத்தால் வந்து ஏறாவூரில் வந்து கடைப்பிடிக்கலையா? என்ன காரணமும் தெரியலண்ணே. முஸ்லீம் காங்கிரஸ் தானே, அதனால அவங்க செய்யலை. ரைட். அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறதுனால ஏறாவூரில் வந்து கடையெல்லாம் வந்து நோம்பலாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து வச்சுருக்காங்கண்ணே. மட்டக்களப்பை பொறுத்தவரையில் வந்து சாப்பாடு கடைகள் பிறகு வந்து அத்தியாவசியமாக தேவையான கடைகள் எல்லாமே வந்து மட்டக்களப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து அறுத்தாள்ன்ற அளவுக்கு இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன், ரோட்டில் வந்து பெருசாக க்ரௌட் இல்லாட்டியும் கடைகள் வந்து நோம்பலாக திறந்துருக்கு. காலையில் கூட வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துறான் அந்த நாங்கள் ஏன் கடையை போட்டோம்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் மேயரோடைய ஒரு பிரச்சனை வந்து போயிருந்துச்சு. அந்த பிரச்சனையும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருந்தேன். சரி, நாங்கள் இனி இங்கேருந்து ஒரு 14 எத்தனை கிலோமீட்டர் கூட இல்லைண்ணே, ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குண்ணே. ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து தாண்டி போயிட்டு இந்த ஷூவை வந்து வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து எங்கே போகணும், கல்முனைக்கு போகணும். கல்முனை மறந்துட்டாங்க, ஏறாவூரில் வாங்கிட்டு கல்முனைக்கு வந்து போகணும். ரைட், ஓகே, சூப்பராக வந்துருக்கு. எவ்வளோ வந்து எடுக்கிறாங்களோ தெரியல. நான் நினைக்கிறேன் ஒரு 150 ரூபா எடுப்பாங்க நினைக்கிறேன். 200 ரூபாய்க்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நானா ஏலா இதுதான் சாமான். சும்மா வந்து சோடா அதில் வந்து குடிக்கிற வந்து சீனியும் பிரச்சனையும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை. இவரா ஃபுல்லாக சோடா குடிக்கிறாளா? என்ன இருந்தாலும் அண்ணா கொஞ்சம் இருங்கள மாறன், இந்த வீடி குடிக்கிறார்கள் இருக்காங்க, கொஞ்சம் இருங்கள மாறன், நாங்கள் போயிட்டு பத்திட்டு வரேன்ற மாதிரி. அண்ணா அண்ணா கொஞ்சம் இருங்கள மாறன் ஏண்டா ஆளை பார்த்தா சோடா வண்டி குடிக்கும். சரி, ஓகே. காய்ஸ், சோகத்துக்கு மேலே சோகமாக வந்து போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆர்டரை வந்து செய்ய விட போகிறோம். என்ன காரணம், எல்லா கடையும் பூட்டி, அறுத்தாள் நாளில் வந்து எல்லா கடையிலுமே வந்து பூட்டி. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஷூ வந்து வாங்கி கொள்ளலாம். போயிட்டு நார்மல் ஷூ வந்து வாங்கலாம். ஆனால் நார்மல் ஷூ வந்து கஸ்டமருக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. ரைட், நம்ம பிராண்டட் ஷூ தான் வேணும்னு சொல்கிற காரணத்தினால இந்த வீடியோவை இதோட அப்படியே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு வீடியோ தான் இன்றைக்கு வந்து எங்களோட யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதே போல் வந்து கஸ்டமருக்கும் சொல்லிட்டேன், கஸ்டமர் சொல்லிட்டாங்க நாளைக்கு அப்போ
அந்த ஷூ வந்து வாங்கிட்டு ஒரு 2 மணி 3 மணி போல் எங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொன்ன காரணத்தினால இந்த வீடியோவை இதோட வந்து அப்படியே வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைக்கிள் பார்க்கணே சைக்கிள் பார்க்கில் நிற்கிறோம். சைக்கிள் பார்க்கில் இருந்து தான் அடுத்த வீடியோக்குரிய இன்ட்ரோ நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்ற விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் போட போகிறோம். ரைட், ஓகே. அப்போ இந்த வீடியோ இதோடய அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு இதே இடத்துல இருந்து இதே அந்த முடிஞ்ச இடங்கள்ல இருந்து அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போவோம். நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ரைட், ஓகே. ஹாய் கைஸ், தம்பி ஹாய் சொல்லுங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த நாளைக்கு வந்துட்டோம். முதல் நாள் வந்து சோகமாக வந்து எங்களோட பயணம் வந்து தொடங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி மறுபடியும் வந்து நாங்கள் வந்து சாமான் வாங்க போகிறோம். இன்றைக்கு வந்து கடை வந்து திறந்துருக்குமே, இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. சரியா டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அதே மாதிரி நேற்று இந்த டைமுக்கு தான் விளக்கிட்டு போனோம் நம்ம. அப்போ நாங்கள் இனி வந்து போயிட்டு டிஎஸ்ஐயில் போயிட்டு ஷூ வந்து வாங்க போகிறோம். ஷூ வந்து வாங்கிட்டு தம்பிட அளவுக்கு தான் வந்து வாங்கணும். வாங்கி எடுத்துட்டு நம்ம இனி அங்கே கொண்டு போயிட்டு கொடுப்போம். அந்த வேலையை வந்து பார்ப்போம். தம்பி எப்படி இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரைட், சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்கே வருங்க தம்பி, ஒரு அழகா வந்து தோடுன்னு இங்கே வருங்க. தோடு 2 வருஷமா போகுதா? தோடெல்லாம் குத்தி தம்பி ஸ்டைல். அடுத்து தம்பி வா தம்பி வீடியோ எடுப்போம்னு சொன்னோன்னா உடனே ஃபோனில் செல்ஃபியை அப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படி முழு அடுத்து தம்பி ஒரு விஷயம் வந்து சொன்னவன் எனக்கு வந்து இந்த காலையில வந்த உடனே என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு கிழமையில வந்து நீங்க எத்தனை நாளைக்கு தலை முழுவீங்க? 2 நாளா? அது என்ன காரணம்னு சொல்லி தம்பி கேட்குமா? என்ன காரணம்? சைவக்காரங்கள அப்படித்தான், செவ்வாய் வள்ளி முழுகுரு, செவ்வாய் வள்ளி தான் முழுவீங்க. அதே போல தலைமுடி எப்ப போட்டுவீங்க? செவ்வாய் புதன் வியாழன். செவ்வாய் புதன் இல்லாடி வியாழன். ரைட், இந்த விஷயம் எனக்கு ஒரு புதுசா இருந்தது. ஏன்னா இப்ப நாங்க வந்து வேதம் என்றதுனால அப்ப இந்த விஷயம் ஒரு புதுசா இருந்துச்சு. அதே போல வந்து உங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரியலன்னு சொன்னா தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்போ வந்து போவோம். லெட்ஸ் கோ. வாங்க வீடியோல போலாம். செட் ஆகும் மாதிரி அந்த எனக்கு இந்த படி எனக்கு அது சரியாயிடும். போ அது நடக்க விஞ்சிடும். ஓகே, நல்லா கைஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷூ வந்து வாங்கிட்டோம். ரைட், ஷூவோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாகவே வந்து ஒரு ஷூவும் சொக்ஸும் வாங்கினா 7429 ரூபா. ஒரு 7430 ரூபான்னு சொல்லி வாங்கலாம். டிஎஸ்ஐயில் வந்து வாங்கினோம். இந்த இருக்கு பில். ரைட், காற்றுக்கு வந்து பில் வந்து அடிச்சு கொண்டு இருக்கு. ரைட், இப்போ வந்து நாங்கள் வந்து விஷயத்துக்கு வருவோம். நான் உங்களுக்கு சொன்னது போல் வந்து இப்போ நான் என் தம்பிக்கு கொண்டு போயிட்டு இதை கொடுக்க போகிறேன். தம்பி வந்து அங்கே நிற்கிறேன், நான் இங்கே நிற்கிறேன். தம்பிகிட்ட கொண்டு போயிட்டு இந்த கிஃப்ட் இந்த பாக்ஸை வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு உனக்கு தான் இது வந்து வாங்கினது, உனக்காக தான் ஜெர்மனியில் இருக்கிற அம்மா வந்து இந்த கிஃப்ட்டை வந்து உங்களுக்கு தந்தேன்னு சொல்லி கொடுப்போம். தம்பியோட ரியாக்ஷனை பார்ப்போம். தம்பி என்ன கதைக்கிறீர், எதிர்பார்க்கலையா, இல்லைன்னு சொன்னால் ஸ்டார்டிங் இவர் விஷயத்தை பிடிச்சிட்டா, எப்படி இவர் வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன்ற விஷயத்த இதனோட இந்த வீடியோட பார்ப்போம். வாங்க தம்பிகிட்ட போவோமா? கூடு 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 கூடு. ஓகே கைஸ், போப்புறம் தான் இருக்கு சாமான். ரைட், நான் முன்னுக்கு குந்திட்டு இருக்கான். கொண்டு போயிட்டு கொடுப்போம். கொடுத்து போட்டு தம்பி அவங்களுக்கு ஓர்டர் தேவையில்லையாண்டா? அது இல்லை அவங்களுக்கு ஓர்டர் வேணாமா? என்னன்னு சொன்னா வேற அவங்க கேட்ட வேற கலராம். நான் ஏதோ வேற ஒரு கலர் வாங்கியிருக்கேன்னா ரிட்டர்ன் எடுப்பாங்களா? மாத்துவாங்களா? என்னடா பில் இருந்தா மாத்துவாங்களா? சரி சரி, எல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்கின வந்து கொண்டு போய் கொடுக்குற சரியில்லையானே. இந்த இதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. ஓ, உங்களுக்கு தான். சும்மா விளையாடுறீங்க நீங்க. இது உனக்கு தான்டா. உனக்கு வந்து ஜெர்மன்ல இருந்து இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து உனக்கு வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னவன். நான் நம்பவே மாட்டேன். உனக்கு தான் வந்திருக்கு. சந்தோஷமா வந்து ஓபன் பண்ணி பாரு. என்ன சரியா? ஓ, உனக்கு தான் வந்திருக்கு. நம்பல சொன்னி கல்முனையில டெலிவரிக்கு வாங்கி கொடுக்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படிதானே தம்பி? சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்ப சொல்ற இல்ல, நீ சொல்லி போட்டு எதுவுமே வந்து செய்யற இல்ல. நீ
எனக்கே சர்ப்ரைஸா ஆ? எனக்கே சர்ப்ரைஸா உங்களுக்கே சர்ப்ரைஸ். ஓகே, நம்பலாமே இருக்கு. இதுக்கு தானே எண்ணெயை போட்டு பார்த்து வாங்க சொன்னேன் நீங்க போட்டு. அப்பயும் டவுட் வந்தது, நான் பார்க்கல. பிராண்ட் ஷூ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் நான். நானுக்கா நான் யோசிச்சு நான் பிராண்ட் ஷூ வாங்கணுமாண்டு. அந்த யாருன்றே தெரியாது அந்த அம்மா. எனக்கு ஜெர்மன்ல இருந்து நாங்கள் அனுப்பியிருக்காவோ வாங்க சொல்லி ஷூ. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் யாரும் தந்ததும் இல்லை. எனக்கு வேணுமெண்டா 2000 ஷூ தானே வாங்கியிருக்கேன் நாளும். ஆனால் இப்படி பிராண்ட் ஷூ வாங்கணும் போட்டதும் இல்லை, யாரும் கிஃப்ட் தந்ததும் இல்லை. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஷூ வந்து கண்ணால் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் வாங்க முடியாமல் போய்த்து. ஏன்டா நான் கடுமையாக வேலுக்குள்ளான் கணதூரம் நான் போகிறோம். நாங்கள் கால் செய்ய சுடும் ஏற்கனவே கால்லாம் கருப்பாக போய்த்து. சரி அண்ணா டக்குன்னு கூப்பிடு, வா தம்பி போவோம் தூரத்துக்கு எங்கேயாவது. பைக்கில் கண்ணேரம் போகிறோம் நாங்கள். அது கால் சுடும் சரியா ஏல தாங்கல. பிறகு வந்து தண்ணி ஊற்றி பார்ப்போம் காலுக்கு. பிறகு எங்கேயா போய் மேத்துக்களை நிற்போம். நாங்கள் கஷ்டப்பட்டா வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் இந்த யூடியூப்புக்கெல்லாம் ஹெல்பிங் வீடியோலாம் தூரத்துக்குலாம் நான் மலையெல்லாம் ஏறி போடுறாங்க. நாங்கள் அந்த மலையிலே அந்த ஹீட் தாங்கல. பாட்டாவை போட்டு தான் நடப்போம். சரி பாட்டாவை மறந்து போயிரு. அண்ணா மட்டும் ஷூ போட்டு வருவாரு. எனக்கு சரி பொறாமையா இருக்கு உனக்கு. நான் மட்டும் பாட்டா அண்ணா மட்டும் ஷூ போட்டு வாரு. ஒருவேளை அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அண்ணா ஷூ வாங்கினவர். ஒரு நமக்கும் வாங்கி தர மாட்டேரோ ஷூ. நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பிறகு பார்த்தா கடவுள் வந்து இறங்கின அந்த அம்மா எனக்கு ஷூ வாங்கி அனுப்பியிருக்காவோ. ரொம்ப நன்றி அந்த அம்மாவுக்கு. இனிமேல் அந்த ஷூவை போட்டு தான் இல்லை வீடியோ எடுக்க போகணும் அண்ணாவோட சேர்ந்து. இனி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோ. நாங்கள் கஷ்டப்பட்ட வீடியோ எடுக்க போகிறோம். நாங்கள் எல்லா இடத்தையும் எனக்கு இந்த ஷூ வாங்கி தந்த அம்மா யாருன்றே தெரியா. ஒரு நாள் பார்த்ததும் இல்லை, ஒரு நாளும் காய்ச்சதும் இல்லை. ஆனால் அம்மா அண்ணோட மட்டும்தான் காய்க்கிறேன், என்னோட ஒரு நாளும் காய்ச்சதும் இல்லை. அந்த அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷூ வாங்கி தந்திக்கா, பிராண்டட் ஷூ. ஒரு நாள் பிராண்டட் ஷூ பாய்ச்சதே இல்லை. அந்த பிராண்டட் ஷூ வாங்கி தந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இனி அந்த ஷூவை ஒரு நாளும் போட்டு தெரியணும் அண்ணாவோட. ஏன்னா அண்ணாவும் ஷூவை போட்டு தெரியுது, நானும் ஷூவை போட்டு தெரியுது. இன்னைக்கு எத்துக்காட்டி தெரியலாம் அண்ணாவோட. ரொம்ப நன்றி ஷூ வாங்கி தந்ததுக்கு. ஓகே, நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ கட்டாயம் பார்த்துருப்பீங்க நம்புன்றேன். கட்டாயம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட கொஞ்சம் குரூப்ஸில் நிறைய வச்சுருப்பீங்க நீங்கள், அதுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பை காய்ஸ்.